யாராவது வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு சொன்னாவே கிழக்கு பக்கமாக பார்த்து நீங்கள் கண்ணாடி வைங்கன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அந்த கண்ணாடி படும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய போட்டி பொறாமைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எது என்னடா இது இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு மனசில் நினச்சா கூட அதனுடைய திருஷ்டி தோஷங்கள் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு தாக்கத்தை கொடுக்குமா? கொடுக்கும். அதனால தான் அந்த கண்ணாடி வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அதே மாதிரி கண்ணாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வாயு மூலைன்னு சொல்லப்படுகின்ற வடமேற்கு திசையில் வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற வந்து நெகட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லப்படுகின்ற நெகட்டிவான சிந்தனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. அது அப்படியே அங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதனால் கண்டிப்பாக வடமேற்கு மூலையில் ஒரு கண்ணாடி ரூமுக்குள்ளே, நான் சொல்கிறது வடமேற்கு மூலையில் ரூமுக்குள்ளே ஒரு கண்ணாடி அப்படின்ற ஒரு விஷயம் வைக்கணும். அந்த வடமேற்கு மூலையில் இருக்க கண்ணாடியை கெஸ்ட்டு பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னாவே அந்த தாக்கம், அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லப்படுகின்ற நெகட்டிவ் வைப்ரேஷன் திருஷ்டி தோஷங்கள் எல்லாமே போக்குவதற்குண்டான தன்மைகள் அந்த கண்ணாடியை கொடுக்குமான்னா கொடுக்கும்னு சொல்லலாம். அந்த திருஷ்டி தோஷங்கள் யார் ஹவுஸ் ஓனராக இருக்காங்களோ அவங்களுக்கு தாக்கத்தை கொடுக்காது. ஓகேங்களா? இதை வந்து கவனமாக பார்த்து இதை பண்ணிங்க அப்படின்னு சொன்னாவே கெஸ்ட்டு அறை அப்படின்னு சொல்லப்பட விருந்தினர் அறைன்னா வடமேற்கு திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் அமைத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் அப்படின்ற விஷயத்தில் நம்ம பதிவு பண்ணுவோம்.